Hey guys, welcome back to my channel. So in this video, today let's see about the play Pygmalions adaptation, My Fair Lady. பிக்மேலியன்கிற பிளே வந்து ரினவுண்டான ஐரிஷ் பிளே ரைட்டான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா வந்து எழுதினது. ஸோ இதோட ஃபிலிம் அடாப்டேஷன் தான் மை ஃபேர் லேடி. இது வந்து நிறைய ஆடியன்ஸை வந்து ஜென்ரேஷன்ஸாக வந்து கேப்டிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் இது வந்து இந்த பிளே டோட்டலாக ஒரு காக்னி ஃப்ளாகர் ஆனால் எலிசா டூலிட்டிலோட டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜேர்னியை பற்றி தான் வந்து இருக்கும். ஸோ ப்ரொஃபஸர் ஹென்ரி ஹிகின்ஸ் இவங்களை வந்து எப்படி ஒரு ஃபைனான ரிஃபைன்ட் லேடியாக வந்து ஹை சொசைட்டியில் மாற்றுறதுக்கு வந்து அட்டன் பண்ணுறாங்கங்கிறது தான் இந்த ப்ளே வந்து இருக்கும். போத் ப்ளே அண்ட் மூவி ரெண்டுமே வந்து சேம் கோர் நரேட்டிவ் வந்து ஷேர் பண்ணும். ஆனால் அதே டைமில் டிஃப்ரெண்டான டிஸ்டிங்க்டான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் see about the ஒரிஜினல் ப்ளே. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மேலியன் 1912 வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இந்த ப்ளேயில் வந்து கர்னல் பிக்கரிங்கிட்ட வந்து ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் வந்து பெட் மேக் பண்ணுவாங்க. ஒரு ரஃப் ஸ்போக்கனான எலிசா டூலிட்டில் வந்து ஒரு ஆக்யூரேட்டான ஒரு நல்ல ஒரு லேடியாக வந்து மாற்றி காமிக்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ளே வந்து இந்த காம்ப்ளெக்ஸான பவர் டைனமிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ எல்சாவோட இந்த ஜேர்னி வந்து அவங்களோட ஸ்பீச்சை மட்டும் வந்து ரிஃபைன் பண்ணலாம். ஆனால் வந்து சோஷியல் எக்ஸ்டாப்ளிஷ்டு ஆர்டரை வந்து டிஃபை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். லெட்ஸ் see the difference of plot between the movie and the play. ஷாவோட ஒரிஜினல் பிளேயில் வந்து ஒரு ஆம்பிகியஸ் அண்ட் ஓப்பன் எண்டட் கன்க்ளூஷனில் வந்து இருக்கும். ஆடியன்ஸ் வந்து எல்சாவோட ஃபியூச்சர் அதே டைமில் ஹிகின்ஸ் கூட உள்ள எல்சாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆடியன்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பிளாட் வந்து சோஷியல் பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி அண்ட் ஃபிலாசபிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ப்ராசஸில் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணும். மூவியோட நேம் வந்து மை ஃபேர் லேடி. இது வந்து 1964 உள்ள ஃபிலிம் அடாப்டேஷன். இதை வந்து டிரெக்ட் பண்ணது ஜார்ஜ் குக்கா. இது வந்து மோர் ஆன ஒரு ரொமான்டிக் அப்ரோச்சில் வந்து இந்த மூவி வந்து இருக்கும். இது வந்து எலிசா அண்ட் ஹிகின்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி டெவலப் ஆகுது அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணும். எண்டிங் வந்து நல்ல ஒரு கன்க்ளூஷன் வந்து இருக்கும் ஒரிஜினல் பிளேயை விட. எலிசா வந்து ஹிகின்ஸ் கூட வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஆம்பிகியஸ் கன்க்ளூஷன் இல்லாமல் நல்ல ஒரு கன்க்ளூஷனாக இருக்கும். தென் கேரக்டரைசேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ். மூவிலேயும் பிளேலேயும் வந்து எலிசா அண்ட் ஹிகின்ஸோட கேரக்டரும் வந்து டிஃபர் ஆகுது. எல்சாவோட கேரக்டர் பிளேயில் ரொம்ப ஒரு இண்டிபெண்ட் அண்ட் அசர்ட்டிவான ஒரு கேரக்டராக வந்து இருக்கும். ஆனால் அதே டைமில் மூவியில் வந்து ரொம்ப ஒரு வல்னரபிள் அண்ட் ஹிகின்ஸ் கூட ரொம்ப வந்து இண்டிபெண்ட்டாக இல்லாமல் வந்து ரிலையபிள் கேரக்டராக வந்து இருக்கும். மூவியில் வந்து ஒரு சார்மிங் அண்ட் பெட்டர்னல் வேர்ஷன் வந்து மூவியில் வந்து பார்க்க முடியும். த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் எல்சா டூலிட்டில் இன் தி பிளே வர்சஸ் தி மூவி. பிளேயில் வந்து எல்சாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸாக வந்து இருக்கும். அவங்க வந்து அவங்களோட லெசன்ஸ் அதில் வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி வந்து இவால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளே வந்து அவங்களோட வில்லிங்னஸ் ஹிகின்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுற அவங்களோட வில்லிங்னஸை வந்து பொறுத்து இருக்கும். அதே டைமில் அவங்களோட ஓன் ஐடென்டிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸும் கூட வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. மூவி வந்து அதே டைமில் ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும். மூவியில் வந்து அவங்களோட எலகன்ஸ் அண்ட் அவங்களோட ரிஃபைன்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஆடியன்ஸ் வந்து ஃபிசிக்கல் அண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸை வந்து பார்க்க முடியும். ஒரு ரஃப் ஸ்போக்கன் காக்னி கேர்ள்லேருந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லான லேடியாக வந்து மாறி ஹை சொசைட்டியை வந்து எப்படி வந்து கேப்டிவேட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் வந்து இருக்கும் மூவி. ஆனால் அதே டைமில் வந்து போத் மூவிலேயும் சரி பிளேலேயும் சரி ரெண்டுலேயுமே வந்து இமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் வந்து இருக்கும். அவங்க வந்து அவங்களோட ஒரு இவால்விங்கான ஐடென்டிட்டி அண்ட் பர்பஸை வந்து அவங்க வந்து கிராப்பிள் பண்ணுறதுனால என்னெல்லாம் வந்து இமோஷ்னல் அண்ட் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டுலேயும் வந்து இருக்கும். போர்ட்ரேயல் ஆஃப் ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் இன் தி பிளே வர்சஸ் தி மூவி. பிளேயில் ப்ரொஃபஸர் ஹிகின்ஸ் ஒரு அரகன் அண்ட் அதே டைமில் அன்இல்டிங் கேரக்டர் வந்து இருப்பாங்க. ரொம்ப ஒரு ப்ரில்லியன்ட் ஆனால் அதே டைமில் அரகன் ஃபனட்டிஷியனை வந்து டிபிக் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எலிசாவை ஒரு இன்டலெக்சுவலாக வந்து வியூ பண்ணுவாங்க. அதே டைமில் அவளோட ஃபீலிங்ஸை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணி அவளை ஒரு ஆட்டிடியூடோட வந்து பார்ப்பாங்க. அது வந்து அவங்களோட பவர் இம்பேலன்ஸை வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் மூவிங்கில் வந்து ஹிகின்ஸ் வந்து ரொம்ப ஒரு சார்மிங் அதே டைமில் ஒரு பெட்டர்னல் கேரில் ஒரு பர்சனை வந்து டிபிக் பண்ணியிருப்பாங்க. ஹிகின்ஸை வந்து ரொம்ப ஒரு சிம்பத்தட்டிக் லைட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களோட கரிஸ்மா அண்ட் அந்த எல்சா கூட உள்ள ஒரு பெட்டர்னல் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் வந்து ரொம்ப ப்ளேஃபுல் அண்ட் அதே டைமில் என்கேஜிங்காக இருக்க மாதிரியும் இதெல்லாம் வந்து எலிசா கூட உள்ள நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக வந்து மூவியில் வந்து பார்க்க முடியும். தென் த கேரக்டர் க்ரோத். ஸோ போத் மூவிலையும் சரி பிளேலையும் சரி
கிராஜுவலாக வந்து ஹிகின்ஸோட கேரக்டர் வந்து எல்சாவோட இன்ஹெரண்ட் வேர்த்தையும் அவளோட டெப்த் இமோஷனல் நீட்ஸையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஓப்பனாக வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ரோல் ஆஃப் கர்னல் பிக்ரிங் இன் தி ப்ளே வர்சஸ் தி மூவி. ப்ளேயில் வந்து கர்னல் பிக்ரிங் வந்து ஒரு மாரல் காம்பஸாக வந்து இருக்கார். இவர் வந்து ஜென்லி ஹிகின்ஸ் அண்ட் எல்சா வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் வந்து ஜென்டிலாக வந்து கைட் பண்ணுவார். ப்ளேயில் அவர் ஒரு கைண்ட் அண்ட் கம்பேஷனேட்டான ஒரு இண்டிவிஜுவலாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அவங்க போத் ஹிகின்ஸ் அண்ட் எல்சா 2 பேருக்கு இடையிலே உள்ள அந்த ஹியூமனிட்டியை பற்றி வந்து ரொம்ப ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள ஒரு மீடியேட்டராக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே டைமில் மூவியில் பிக்ரிங்கிற கேரக்டர் ஒரு சைட் கிக்காக தான் வந்து இருக்காங்க. கர்னல் பிக்ரிங்கோட கேரக்டர் வந்து ஸ்லைட்லி வந்து டிமினிஷ்டாக வந்து இருக்குது. ஆஃபன் வந்து ஹிகின்ஸோட ஒரு சைட் கிக் அசிஸ்டண்ட்டாக தான் வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அதே டைமில் அவங்களோட ஜென்ரல் நேச்சரை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி எல்சாவோட வெல்பீயிங்கை பற்றி வந்து கேர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அவங்களோட ஓவராலான கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் ஓவராலான அந்த கேரக்டர் நேச்சர் வந்து ஒரிஜினல் ப்ளேயில் வந்து இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிக்கரிங். ஸோ போத் மூவிலையும் சரி ப்ளேலையும் சரி பிக்கரிங்கிற கேரக்டர் வந்து மாரல் அண்ட் எத்திக்கல் டைமென்ஷன்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி வந்து தான் இருக்கும். அதே டைமில் காம்ப்ளெக்ஸான பவர் டைனமிக்ஸ் இந்த 3 பேருக்கு இடையில உள்ளதை வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்டிங் ரெசல்யூஷன் இந்த ப்ளே வர்சஸ் தி மூவி. ப்ளேயில் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கன்க்ளூஷன் வந்து இருக்கும், ஆம்பிகியஸாக இருக்கும். அது வந்து ஆடியன்ஸ் வந்து எல்சாவோட ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப் வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். பெர்னார்ட் ஷா வந்து இதில் டெலிபரேட்டாக வந்து ஒரு கிளியர் கட் ரெசல்யூஷனுக்கு வந்து வராமல் கேரக்டரோட காம்ப்ளெக்சிட்டிஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மூவியில் வந்து ரொமான்டிக் ரெசல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ அதே டைமில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து மூவியில் வந்து எலிசா வந்து ஹிகின்ஸ் கூட இருக்கிறதுக்கு வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்து எண்டிங் வந்து இருக்கும். கன்க்ளூஷனில் அவங்க 2 பேரும் வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த எண்டிங் வந்து மூவிக்கு ஒரு மோர் சென்டிமெண்டல் அப்ரோச் வந்து கொடுக்குது. ஸோ போத் மூவியும் சரி ப்ளேயும் சரி 2மே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் வந்து கொடுக்குது. Ongoing discussions about the nature of transformation, the power of language and complexities of human relationships இது both movies and playsலேயும் வந்து இருக்குது. Themes and social commentaries in the play versus the movie. Class and social mobility. Both playயும் சரி மூவியும் சரி 2மே வந்து தீம் ஆஃப் கிளாஸ் அண்ட் சோஷியல் மொபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. 20th centuryயோட ரிஜிடான கிளாசிக்கல் பிரிட்டிஷ் சொசைட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இது இருக்குது. ஸோ எலிசாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு அப்வர்ட் மொபிலிட்டிக்கு சோஷியல் பெரியர்ஸை தாண்டி வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். தென் லாங்குவேஜ் அண்ட் பவர். ஸோ லாங்குவேஜ் வந்து ஐடென்டிட்டி அண்ட் சோஷியல் ஸ்டாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து போத் மூவிலையும் சரி ப்ளேலையும் 2லேயும் வந்து அது ஒரு சென்ட்ரல் தீமாக வந்து இருக்குது. எல்சாவோட ஸ்பீச் வந்து பவர் டைனமிக்ஸ்க்கும் கல்ச்சரல் பயாசஸ் இன்ஹெரன்ஸ்க்கும் வந்து ஒரு மெட்டஃப்ரா வந்து இருக்குது. தென் ஜெண்டர் அண்ட் ஃபெமினிசம். ப்ளேயில் வந்து ஒரு டைரக்ட் அப்ரோச்சில் வந்து ஜெண்டர் அண்ட் ஃபெமினிஸ்டிக் தீம்ஸை வந்து டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே டைமில் மூவியில் எலிசா பவர் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து இவால்வ் ஆகுறது வந்து ஹிகின்ஸ் மூலமாக வந்து ரெப்ரசன்டடாக இருக்கும். தென் சோஷியோ பொலிட்டிக்கல் கிரிட்டிக். போத் ப்ளே அண்ட் மூவி வந்து ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி வந்து கொடுக்குது. போத் 2மே வந்து கிளாஸ் ஹைரார்கிஸ் அண்ட் பிரிட்டிஷ் அப்பர் கிளாஸோட ஹிப்போக்ரிசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ எலிசாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்குது, அதில் உள்ள சேலஞ்சஸை பற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ ஃபைனலி த ப்ளே பிக்மேலியன் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து இருக்குது. அது ஒரு சோஷியல் சட்டையர் அண்ட் ஒரு ஃபிலாசபிக்கல் எக்ஸ்ப்ளரேஷனாக வந்து இருக்குது. ஷாவோட ஷார்ப் அண்ட் இன்டெலெக்சுவல் பவர்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அதே டைமில் மூவி அடாப்டேஷனான மை ஃபேர் லேடி ரொம்ப ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் அண்ட் கேப்டிவேட்டிங் மியூசிக்கல் நம்பர்ஸ் அண்ட் கரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸஸ் அதெல்லாம் வந்து இவால்வ் ஆகிருக்கு. போத் ப்ளே அண்ட் மூவி 2மே வந்து சிக்னிஃபிகண்ட் அண்ட் லாஸ்டிங் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. பாப்புலரான கல்ச்சர் இன்ஸ்பைரிங் நியூமரஸ் அடாப்டேஷன்ஸ் ஹோமேஜஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து வேரியஸ் மீடியம்ஸில் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இது 2மே வந்து ஐகானிக் ஒர்க்ஸாக சொசைட்டல் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பர்செப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. கிளாஸ் லாங்குவேஜ் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக. ஸோ போத் இந்த 2மே வந்து டிஸ்கஷன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹியூமன் கண்டிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக. தென் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட காம்ப்ளெக்ஸ் நேச்சர் பற்றி வந்து இருக்கும்.
ஸோ கல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப்புக்கும் சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் டைம்லெஸ் கிளாசிக்ஸ் இந்த எல்லாத்துக்குமே வந்து போத் ப்ளே அண்ட் மூவி வந்து ஒரு இன்டெலிபிள் மார்க் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஒர்க். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.